ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு செய்தி தான். உரத் தொழிற்சாலையில் வேலை. ஓகேவா? அது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசிய உரங்கள் லிமிடெட் அங்கே இருக்கக்கூடிய காலியாக உள்ள ஃபீல்டு ரெப்ரசன்டேட்டிவ் பணிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகேவா? அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்துட்டு 2 NFL 2026. ஓகேவா? பணியின் பேர் வந்துட்டு ஃபீல்டு ரெப்ரசன்டேட்டிவ். காலிப்பணிகளோட எண்ணிக்கை வந்துட்டு 40. ஸோ 40 வேக்கண்ட் வந்து இருக்குது. வயது வரம்பு வந்துட்டு 18லேருந்து 30க்குள்ளே இருக்கணும். சம்பள விகிதம் 21,500லேருந்து 52,000 வரை. ஓகேவா? ஸோ கல்வி தகுதி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் அல்லது ஹார்டிகல்ச்சர் பாடப்பிரிவில் 50% மதிப்பெண்களுடன் டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஓகேவா? ஸோ தான் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 200 ரூபா. ஓகேவா? இது வந்து எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா www.nationalfertilizers.com. அதில் அந்த இணையதளம் மூலிமா தான் அப்ளிகேஷனில் ஆன்லைனில் ஃபில் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12/6/2026 அந்த தேதிக்குள்ளே வந்துட்டு விண்ணப்பிக்கணும். ஓகேவா? ஸோ உள்ளே வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஒரிஜினல் PDF வந்து நம்ம வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இப்போ உள்ள நம்ம வெப்சைட்டில் பண்ணோம்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நேஷ்னல் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் இந்த மாதிரி இருந்திருக்கும். இதான் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்குன்னா 13/5/2026 வந்திருக்கு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 02 NFL 2026. வேக்கன்சி வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனியில் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு பொசிஷன் டேபிள் வந்து பாருங்கள். மொத்தம் வந்து எத்தனை வேக்கன்சினா 40 வேக்கன்சி டோட்டல் வேக்கன்சி. ஓகேவா? ஸோ அதில் யூஆரில் 20, எஸ்சியில் வந்துட்டு 5, எஸ்டியில் 3, ஓபிசியில் வந்து 10, இடபிள்யூஎஸில் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடியில் வந்துட்டு 1, ஏக்கு 1, பிக்கு 1 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 9 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த போஸ்ட்டோட இது நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு ரெப்ரசன்டேட்டிவ். அதோட பே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 21,500லேருந்து 52,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கோடு நோட் பண்ணிக்கோங்க. இதோட அப்ரிவேஷன்லாம் எங்கிட்ட LVDHH கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? அதோட அப்ரிவேஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவங்க கேட்டகரி A, B அதுக்கெலாம் அந்த இது கொடுத்துருந்தாங்களே அவங்களுக்கு மட்டும் ஒரு வேக்கன்சி அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ்னால் அவங்க வந்து கம்பல்சரி வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கணும். ஓபிசிக்கும் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. அடுத்து பே அண்ட் பெர்க்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து மினிமம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அஸ் அண்ட் கட் ஆஃப் டேட் டேபிள் 2. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் வந்துட்டு 18 இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30 இருக்கணும். அதில் வந்துட்டு அவங்க மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ரெகுலர் ஃபுல் டைம், அதாவது ரெகுலரில் படிச்சிருக்கணும். மினிமம் 2 இயர்ஸ் டிப்ளமோ ஆர் பாலிடெக்னிக் இன் அக்ரிகல்ச்சர் ஆர் எனி சப்ஃபீல்டு ஆர் சப் டிசிப்ளின் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆர் இன் காம்பினேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் எனி ஃபீல்டு அல்லது டிசிப்ளின் எக்ஸ்க்ளூடிங் டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் அண்ட் இட்ஸ் சப்ஃபீல்டு ஆர் சப் டிசிப்ளின் வித் 50% மார்க்ஸ். ஓகேவா? இதே 45% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு யார் இருக்குன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு மட்டும் 45% ஆஃப் மார்க்ஸ். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் ஆஃப் டேட் பற்றிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் இதெல்லாம் வச்சு தான் வந்து இது பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டுக்கு வந்துட்டு பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி பார்க்கலாம். யூஆர் கேட்டகரிக்கு தான் வந்துட்டு அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு நினைக்கிறோம் 18, மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் வந்து 30. ஓகேவா? ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி அவங்க முன்னாடி சொன்னது தான், அதே திருப்பி வந்து சொல்லியிருக்காங்க. நோ ரீஃபண்டபிள் அப்ளிகபிள் ஃபீஸ். ஓகேவா? ஸோ அதில் வந்து ஓபிசி, இடபிள்யூஎஸ்லாம் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா கட்டணும் ப்ளஸ் அப்ளிகபிள் பேங்க் சார்ஜஸ். ஓகே? மீதி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிபார்ட்மெண்ட் கேட்டகரி இவங்க கேண்டிடேட்ஸ்க்கெலாம் வந்து ஃபீஸ் கிடையாதுன்றதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ப்ரொசீஜர் இது எதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட் www.nationalfertilizers.com அதில் போய் தான் அப்ளை பண்ணணும். அதில் கேரியர்ஸ் அதில் 6 மார்க் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். ரெக்யூர்மெண்ட் இன் NFL அடுத்து 6 மார்க் போட்டு ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபீல்டு ரெப்ரசன்டேட்டிவ் அடுத்து NDSC சென்டர் இன் சார்ஜ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு தான் அவங்க 6 மார்க் போட்டிருக்கபடி நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கு லாஸ்ட் டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி 6வது மாதம் 2026 வரைக்கும் தான். ஸோ நைட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 11:59 வரைக்கும் அந்த டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து ஏதாச்சும் இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ கேண்டிடேட்டோட வேலிட் இமெயில் ஐடி இல்லை அப்படின்னாலும் அது இதாயிரும்.
ஸோ ஃபாலோயிங் 5 ஸ்டெப்ஸ் ஆர் இன்வால்வ் இன் தி அப்ளிகேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இதில் ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். ஸோ அவங்களோட வெப்சைட்டில் போய் நம்ம நார்மல் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து 2வதுல பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் அப் கேண்டிடேட்ஸ் டீட்டெயில்ஸ் இன் தி அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் திருப்பி வந்துட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு போய் நம்ம உள்ளே வந்து நம்மளோட போஸ்ட்டு, எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடிங் ஆஃப் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் அண்டு ரெக்வஸ்டிங் டாக்குமெண்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் அஸ் பாசிபிள் அஸ் அப்ளிகபிள். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன வைக்கலாம்னா 10th 12th மார்க் ஷீட் வைக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சைஸ் வந்து பிடிஎஃப் வந்து எத்தனை இருக்கணும், 2 MB இருக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கும் 2 MB பிடிஎஃப் தான். அதில் என்னென்ன வைக்கலாம் அப்படின்றத வந்து டாக்குமெண்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பாஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரூஃப்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெசென்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரூஃப்க்கு வந்து என்னென்ன வைக்கணும், ஸோ SC ST OBC இவங்க கேஸ்ட் சர்டிஃபிகேட்டுக்கு என்ன வைக்கணும், EBCக்கு வந்து என்ன சர்டிஃபிகேட் வைக்கணும், ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, PWD, ஓகேவா, எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸோ JNK அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த இது பார்த்துக்கோங்க. அடுத்து ஐடென்டி ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி இது வைக்கணும், ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அந்த 13மே வந்துட்டு. ஓகேவா? ஸோ அவங்க 2 MBக்குள்ளே தான் எல்லாமே மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோவும் சிக்னேச்சர் மட்டும் தான் JPEG, மற்ற எல்லாமே PDF ஃபார்மேட். ஓகே. அடுத்து இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ அண்டு சப்மிஷன் சொல்லி வரும். ஸோ அது ரெண்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபீஸ் பே பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆன்லைன் காப்பியில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடுறத வந்து ஒரு காப்பியை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபீ ரிசிப்ட்டை வந்து அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்மிட் கார்டு வந்துட்டு அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணக்கப்புறம் வந்துடும், அதையும் டவுன்லோட் பண்ணி ஒரு காப்பியாக வச்சுக்கோங்க. ஸோ அதை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே இமெயில் மூலிமா மட்டும்தான் அவங்க இது பண்ணுவாங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன மாதிரி இருக்கும், OMR பேஸ் பண்ணி தான் இருக்குன்றதை அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது தமிழ்நாட்டில் வந்து சென்டர் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் கோயம்புத்தூர் ஒன்லின்னு தான் வந்து சென்டர் கொடுத்துருக்காங்க. இந்த OMR பேஸ் எக்ஸாம் வந்துட்டு தமிழ்நாடாக இருந்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மட்டும்தான் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் டைமிங் எவ்வளோ நேரம் இருக்கும், ஸோ மார்க்ஸ் எவ்வளோ, ஸோ எந்த லாங்குவேஜில் இருக்கும், எக்ஸாம் எந்த லாங்குவேஜில் இருக்கும், ஸோ இதெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதில். ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். ஃபைனல் செலெக்ஷன் என்ன மாதிரி இருக்கும் அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. OMR பேஸில் தான் ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் 150க்கு எவ்வளோ எடுக்கணும் அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ செப்பரேட் கேண்டிடேட்ஸ். அடுத்து அப்பாயின்மெண்ட் பிளேஸ்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. எல்லாம் சும்மா பேசிக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறப்போ அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும். ரிசர்வேஷன் சும்மா அதை பற்றி பேஸாக கொடுத்துருப்பாங்க. சும்மா அதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து கைடன்ஸ் ஃபார் யூஸிங் ஸ்க்ரைபு, அவங்க ஸ்க்ரைபாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன வந்து தேவை, அவங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் இருக்குது. அடுத்து PWD அவங்க கேண்டிடேட்ஸ்க்கு வந்து என்னென்ன இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் இந்தியனாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதில் இருக்குது. ஸோ ரீட் பண்ணி பாருங்கள் அது ஃபுல்லாமே. அடுத்து ஸோ இதில் இந்த 10th பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஹேஸ் ப்ரொவைடட் ராங் இன்ஃபர்மேஷன் ஆர் சப்மிட்டட் த ஃபால்ஸ் டாக்குமெண்ட்ஸ், ஏதாவது தப்பாக டாக்குமெண்ட் இது பண்ணிட்டீங்க, இல்லை இர்ரெலவெண்ட்டாக வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க, அப்போல்லாம் எதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம், இல்லை டிபார் பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிமேல் அடுத்து எதுவுமே அப்ளை பண்ண முடியாது ஃபெர்டிலைசர்ஸ் அந்த லிமிட்டடில் அப்படின்ற மீனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எல்லாமே பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு இது அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த எக்ஸாம் வந்து ஒன்லி ஆஃப்லைன் மோடு தான், OMR பேஸ். ஓகேவா? ஸோ அதை மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே திருப்பி அவங்க சொன்னதே தான் சொல்கிற மாதிரி வந்துட்டு வரும். ஓகேவா? பேமெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்ப்லைனுக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஸோ அது ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் டேட்டு, எக்ஸாம் டேட்டு, அந்த எடிட் அண்ட் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு விண்டோ டேட் வந்து என்றைக்கு வரைக்கும் இருக்குது, அது பார்த்திங்கன்னா 15/6/2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ளை பண்ணுறது தான் 12/6/2026, எடிட் பண்ணுறதுக்கு வந்துட்டு 15/6/2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிடிஎஃபோட லிங்க் வந்துட்டு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வைக்கிறோம். ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம். நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.